Hello friends, welcome back to English கற்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸில் இருந்து நீங்களும் இங்கிலீஷில் வந்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு வீடியோ இங்கிலீஷில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா டோன்ட் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் வித் ரைட்டிங் பட் ஆல்சோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் வித் ஸ்பீக்கிங். Without speaking, we cannot improve our English fluency. ஓகே, ஸோ எப்போவுமே இங்கிலீஷில் வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணலைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். வித்தவுட் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் சில சென்டென்சஸ் நான் சொல்கிறேன். இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அவர் ஒரு நல்ல மருத்துவர் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஹீ இஸ் a குட் டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது அவர் வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது he cares the patients well அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த இடத்துல ரெண்டு இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா சேமாக ஒரு வேர்ட் வந்திருக்கு. நல்ல அப்படிங்கிற ஒரு வேர்டு. குட் இல்லையா? குட் அப்படின்னாலும் நல்ல அப்படிங்கிறது தான். தென் நெக்ஸ்ட் சென்டென்ஸில் என்ன யூஸ் பண்ணோம்? he cares the patients well அப்படின்னு சொன்னோம். அப்போது இந்த இடத்துல நல்ல அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து well அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்து சேரும். இப்போது இந்த குட் அப்படிங்கிற வேர்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அட்ஜெக்டிவ்க்கு யூஸ் பண்ணணும். அதாவது அட்ஜெக்டிவ்னா என்னது? ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ். ஸோ அப்படின்னா அப்போது இந்த குட் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா அந்த நவுனுக்கு முன்னாடி வரும். இப்போ குட் பாய் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த பாய் அப்படிங்கிறது ஒரு நவுன். இந்த நவுனை குவாலிஃபை பண்ணுறது தான் என்னது? அட்ஜெக்டிவ். ஸோ குட் அப்படிங்கிறது எப்போவுமே இந்த நவுன் வேர்டுக்கு முன்னாடி வரணும். இந்த வெல் அப்படிங்கிறது என்ன? ஒரு வேர்ப் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒரு ஆக்ஷன் நடக்குது. அந்த ஆக்ஷன் வந்து எப்படி நடக்குது? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஹி கேர்ஸ் வெல், அவர் வந்து பேஷண்ட்ஸை பார்த்துக்கிறாரு. அதுவும் எப்படி பார்த்துக்கிறாருன்னு சொல்கிறோம்? வெல், நல்லா பார்த்துக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த வேர்ப் வந்து அந்த வேர்பை என்ன செய்கிறோம்? குவாலிஃபை பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஆக்டர்ஸ் லைக் அட்வர்ப். இப்போ கேர்ஸ் வெல். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வேர்புக்கு அடுத்து வெல் வரணும். நவுனுக்கு முன்னாடி குட் வரணும், வேர்புக்கு அடுத்து வெல் வரணும். ஸோ இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பார்த்துலாங்களா? இப்போ இந்த 2 சென்டென்சஸ் பாருங்கள். அவள் ஒரு நல்ல பேச்சாளர், அவள் மேடையில் நன்றாக பேசுவாள். இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் நல்ல அப்படிங்கிற ஒரு மீனிங் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு இல்லையா? இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், நல்ல பேச்சாளர். அப்போது இந்த இடத்துல பேச்சாளர் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது வந்து ஒரு நவுன். இந்த நவுனை குவாலிஃபை பண்ணி என்ன வரும் அப்படிங்கிறத தான் இந்த சென்டென்ஸில் எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் எழுதிக்கலாம். இப்போ அவள் ஒரு நல்ல பேச்சாளர்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதில் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து டென்ஸ் தெரியணும். இதில் வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணுமா, பாஸ்ட் டென்ஸா, ஃப்யூச்சரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? இந்த இடத்துல எப்படி நம்ம டென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அவர் ஒரு நல்ல பேச்சாளர்னு இருக்குது இல்லையா? இந்த சப்ஜெக்ட் வந்து எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம கரெக்ட். ஸோ எப்படிப்பட்டவங்கன்றதை தாண்டி அவங்க வந்து யாருன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒருத்தருடைய ஜாபையோ அல்லது ஒருத்தருடைய ஸ்டேட் அண்ட் கண்டிஷன், அவங்களுடைய லொக்கேஷன், இதெல்லாம் சொல்லும் பொழுது நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பி வேர்ப்ஸை வந்து அவங்களுடைய லொக்கேஷன், அவங்களுடைய ஸ்டேட், அவங்களுடைய ஜாப் சொல்லும் பொழுது நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஷீ அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸுன்றதுனால ஸோ ஷீ இஸ் இப்போ ஒரு நல்ல பேச்சாளர்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஷீ இஸ் அ குட் ஸ்பீக்கர். ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்ம ஏன் வெல் யூஸ் பண்ணலை? பிகாஸ் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது ஒரு நவுன். நவுனுக்கு முன்னாடி என்ன வரணும்? குட் தான் வரணும். வெல் யூஸ் பண்ணக்கூடாது. அவள் மேடையில் நன்றாக பேசுவாள். இப்போ இந்த சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்கோம்? நல்லா பேசுவான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். திஸ் இஸ் வேர்ப் இல்லையா? திஸ் இஸ் நாட் நவுன். ஸோ வேர்பை குவாலிஃபை பண்ணி சொல்லும் பொழுது நம்ம குட் யூஸ் பண்ணணுமா, வெல் யூஸ் பண்ணணுமா? எஸ், சரியாக சொன்னீங்க, வெல் யூஸ் பண்ணணும். இப்போ சேம் ஷீ இஸ் எ சப்ஜெக்ட், மேடையில் நன்றாக பேசுவாள்னு சொல்லியிருக்கோம். திஸ் இஸ் ஆல்சோ
ப்ரெசன்ட் டென்ஸ். ஆனால் இதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஃப்யூச்சர் மாதிரி தெரியுது இல்லையா, நல்லா வந்து ஸ்டேஜில் பேசுவா அப்படின்ட்டு. பட் ஆனால் நம்ம வந்து இனிமேல் தான் நடக்க போகிற விஷயமா இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்யூச்சர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, பொதுவாக அவங்க வந்து எந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டேஜில் வந்து பேசினாலே எப்படி பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கோம், நல்லா பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு அவங்களுடைய ரெகுலர் ஹேபிட், அவங்களுடைய ரெகுலர் ஆக்ஷன் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும் பொழுது we have to use simple present tense. அண்ட் இதில் வந்து நம்ம அவங்களுடைய ஆக்குபேஷன் பற்றி சொன்னதுனால நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கணும். இதில் நம்ம அவங்களுடைய ஆக்குபேஷன், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல என்ன நடக்குது, ஒரு ஆக்ஷன் நடக்குது. ஸோ we don't use am, is, are in simple present tense for the action. We have to use straightly V1 verb. சரிங்களா? ஸோ அப்போது பேசுகிறா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்லுவோம், ஸ்பீக். ஓகே, இப்போ இது ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படிங்கிறதுனால எஸ் ஆட் பண்ணணும். ஷீ ஸ்பீக்ஸ். அதுவும் ஹீ ஷீட்டுக்கும் சிங்குலருக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமே தவிர ஐவி யூதைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் V1 வேர்பை மட்டும் அப்படியே போடணும். ஷீ ஸ்பீக்ஸ். இப்போ அவள் பேசுவான்னு சொல்லியிருக்கோம், அது எப்படி பேசுவான்னு சொல்லியிருக்கோம், நன்றாக. இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுது, வேர்புக்கு அடுத்து வெல் வருது. சரிங்களா? திஸ் இஸ் வேர்ப், திஸ் இஸ் நவுன். ஓகே, ஷீ ஸ்பீக்ஸ் வெல். எங்கே பேசுவான்னு சொல்லியிருக்கோம், மேடையில். அப்போது ஆன் த ஸ்டேஜ். அவள் ஒரு நல்ல வீராங்கனை, அவள் நன்றாக விளையாடுவாள். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இந்த இடத்துல நல்ல வீராங்கனைன்னு நவுனை வந்து குவாலிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம எழுதிடலாங்களா, ஆன்சர் வந்து கெஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஷீ இஸ் எஸ், வெல் வருமா குட் வருமா சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், கரெக்ட், குட். குட். இப்போ வீராங்கனை அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம், ஒரு கேமை விளையாடுறவங்கள நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், பிளேயர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஷீ இஸ் அ குட் பிளேயர். ஒரு நல்ல விளையாட்டு வீரர் அல்லது வீராங்கனை. அவள் நன்றாக விளையாடுவாள். ஸோ இது வந்து நம்ம பேச்சு வழக்கில் ஆக்சுவலி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கும்போதும் சரி, ஃப்யூச்சராக இருக்கும்போதும் சரி, ஒரே மாதிரி நம்ம வந்து சென்டென்ஸில் வந்து பேசுகிறோம். அது ஆக்சுவலி நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, அவள் நல்லா விளையாடுறா அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் இல்லையா. அவள் நன்றாக விளையாடுகிறாள் அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம், அவன் நல்லா விளையாடுவாளே அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அவங்க வந்து ரெகுலராகவே நல்லா தான் விளையாடுவாங்கன்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் நாட் ஃப்யூச்சர், திஸ் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். ஷீ, இப்போ இந்த இடத்துல வேர்ப் என்னது, விளையாடுவது. ஷீ பிளேஸ். எப்படி விளையாடுறதா சொல்கிறோம், நன்றாக. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும், வெல் யூஸ் பண்ணணும். ஓகே, ஷீ பிளேஸ் வெல். அவள் வகுப்பில் நன்றாக கவனிக்கிறாள். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் வெல் அல்லது குட் எது வரும் அப்படிங்கிறத ஆன்சர் கெஸ் பண்ணி வைங்க. நம்ம ஆன்சரை செக் பண்ணி பார்த்துடலாம். அவள் வகுப்பில் நன்றாக கவனிக்கிறாள். ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கவனிக்கிறான் அப்படிங்கிற ஒரு வேர்ப் வந்திருக்கு. ஸோ வி ஹாவ் டு யூஸ் வெல். ஷீ, இப்போ இதில் வேர்ப் என்னது, கவனிக்கிறது. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், லிசன் அப்படின்னு சொல்லலாம். ஹீ ஷீட் வந்ததுனால எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஷீ லிசன்ஸ். அதுவும் எப்படி கவனிக்கிறான், நன்றாக. வெல், எங்கே, வகுப்பில். இப்போ இந்த கிளாஸ் ரூம். ஓகே, ஷீ லிசன்ஸ் வெல் இன் த கிளாஸ் ரூம். ஓகே, அவள் நன்றாக சமைப்பவர். அந்த பொண்ணு நல்லா சமைக்கக்கூடியவங்க, அவங்க நல்லா சமைப்பாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சமைப்பவர் அப்படிங்கிறது ஒரு வேர்பா அல்லது ஒரு நவுனா. சமைக்கிறார், சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தட் இஸ் வேர்ப் இல்லையா. அதே இது சமைப்பவர் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நவுன். ஸோ நவுன் வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம், ஆன்சரை பார்த்துடலாம். ஷீ, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்கிறோம், அவங்க நன்றாக சமைப்பவர்னு சொல்கிறோம். ஷீ இஸ் அ குட் குக். ஓகே, ஸோ குக் அப்படிங்கிறது என்னது, சமையல் பண்ணுறவங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க, நல்ல சமையல் பண்ணுறவங்க. ஓகே, இது ஒரு நல்ல யோசனை, இது ஒரு நல்ல யோசனை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சென்டென்ஸில் நவுன் வந்திருக்கா அல்லது வேர்ப் வந்திருக்கா, எஸ் நவுன் இல்லையா. அப்போது
இது அப்படிங்கிறதுக்கு திஸ். திஸ் இஸ் எ குட் ஐடியா. தட்ஸ் ஆல். ஓகே, இவர் ஒரு நல்ல பாடகர் அப்படின்னு சொல்லும் பொழுது குட் யூஸ் பண்ணணுமா வெல் யூஸ் பண்ணணுமா? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவர் ஆங்கிலம் நன்றாக பேசுவார். ஸோ அவர் இங்கிலீஷ்லாம் சூப்பராக பேசுவார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹியர் பேசுவார் அப்படிங்கிறது ஒரு verb. ஸோ we are going to see the answer. He பேசுவார் அப்படிங்கிறதுக்கு ஸ்பீக் இல்லையா? ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால ஸ்பீக்ஸ். ஹீ ஸ்பீக்ஸ் ஆங்கிலம். ஸோ இங்கிலீஷ் வெல். ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெல். அவர் இங்கிலீஷ் நல்லா பேசுவார். ஓகே, அவர் ஒரு நல்ல வழிகாட்டி. அப்போது ஹீ இஸ் எ, ஸோ கேன் யூ கெஸ் த ஆன்சர்? எஸ், குட். ஹீ இஸ் எ குட் வழிகாட்டி அப்படிங்கிறதுக்கு கைட். தட்ஸ் ஆல். ஹீ இஸ் எ குட் கைட். ஓகே, இது நல்ல பழக்கம் இல்லை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பழக்கம் அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன், கரெக்ட்? ஸோ ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அது எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறோம், நல்ல பழக்கம்னு சொல்கிறோம் இல்லையா? பட் இங்கே ஒரு வேர்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக இருக்குது. அப்போ நெகட்டிவ்னால் நம்ம என்ன பண்ணணும் பார்த்துலாங்களா? திஸ், இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்? இப்போ நவுனை தான் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஈஸி யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால நாட். திஸ் இஸ் நாட் குட் ஹேபிட். தட்ஸ் ஆல். குட் ஹேபிட். தட்ஸ் ஆல். அவர்கள் விழாவில் நன்றாக நடனம் ஆடினார்கள். ஸோ ஃபங்க்ஷனில் அவங்க நல்லா டான்ஸ் பண்ணாங்கல்ல, அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆடினார்கள் இல்லையா? டான்ஸ் பண்ணாங்க, நடனம் ஆடினார்கள். ஸோ திஸ் இஸ் verb. ஸோ வேர்புக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹியர் த சப்ஜெக்ட் இஸ் தே. verb என்னது? நடனம் ஆடினார்கள். டான்ஸ்ட். தே டான்ஸ்ட். எப்படி? நன்றாக. வெல். they danced well. இப்போ எங்கே அப்படிங்கிறத எழுதிடலாங்களா? இந்த ஃபங்க்ஷன். இப்போது இங்கே ஏன் நம்ம டான்ஸ்டு யூஸ் பண்ணோம்? டான்ஸ் மட்டுமே போட்டிருந்துருக்கலாமே. பிகாஸ் திஸ் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் வெர்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ அவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா we have to use present. நீங்கள் வேலையை நன்றாக செய்தீர்கள். ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செஞ்சுருக்கீங்க, நல்லா பண்ணி வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹியர் திஸ் இஸ் அ verb. வேர்பை குவாலிஃபை பண்ணி சொல்கிறோம். அண்ட் திஸ் சென்டென்ஸ் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, யூ. இப்போ என்ன செஞ்சுருக்காங்க? செய்தீர்கள்னு கொடுத்துருக்கு இல்லையா? இது வந்து ஒரு விஷயத்தை செய்கிறத டூ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் திஸ் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ். ஸோ we have to write the past form of verb. Do is did. ஓகே, you did. நீங்கள் செய்தீர்கள். எப்படி? நன்றாக. you did well. நீங்கள் நல்லா செஞ்சுருக்கீங்க. இதை வந்து ஆக்சுவலி எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து சொல்லலாம். இப்போ நல்லா ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னா you did well அந்த மாதிரியே சொல்லலாம். ஸோ டிட் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு வேர்டு தான். சரிங்களா? டிட் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஆக்ஷன் வேர்டு தான். என்ன ஒரு ஆக்ஷன் நல்லா பண்ணியிருந்தாலும் நம்ம டிட் வெல் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து நம்ம எதை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணதுனால அட்லாஸ்ட் நம்ம எதை அவங்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறோமோ அதை சொல்லணும்னா சொல்லிக்கலாம். ஸோ இங்கே வந்து வேலையைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ தி ஒர்க். தட்ஸ் ஆல். இது வந்து எப்படி சொல்லலாம்? யூ டிட் தி ஒர்க் வெல். ஆக்சுவலி இப்படி சொன்னால் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். யூ டிட் தி ஒர்க் வெல். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு குட் அண்ட் வெல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை செக் பண்ணிடலாங்களா? எஸ், நம்பர் 1 பாருங்கள். ஹீ இஸ் blank dancer. கேன் யூ கெஸ் த ஆன்சர்? குட் ஆர் வெல்? எஸ். ஸோ இப்போ அவர் ஒரு டான்ஸர்னு சொல்லியிருக்கோம்.
அதுவும் எப்படிப்பட்ட டான்சர்? He is a good dancer. So good is the answer. Okay. Next he dances. So here அவர் டான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல verb குவாலிஃபை பண்ணுறதுனால we have to use well. He dances well. அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார். ஓகே. She writes. அவள் எழுதுகிறாள். ஓகே. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு verb குவாலிஃபை பண்ணுறதுனால well is the answer. ஓகே. She is blank writer. அவங்க ஒரு ரைட்டர்னு எழுதிட்டோம். இப்போ எப்படிப்பட்ட ரைட்டர்? She is a good writer. ஓகே. இப்போ இதை வந்து நெகட்டிவாக சொல்கிறோன்னா எப்படி சொல்லலாம்? He is not a good dancer. அவர் ஒரு நல்ல டான்சர் கிடையாது. She is not a good writer. அவங்க ஒரு நல்ல ரைட்டர் கிடையாது. ஸோ ஒரு சென்டென்ஸை நெகட்டிவ் ஆக்குறதுக்கு we can use just not. ஓகே. that was a story. அது ஒரு ஸ்டோரின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போது இந்த இடத்துல ஸ்டோரி அப்படிங்கிறது ஒரு நவுன். அப்போ இந்த நவுனை குவாலிஃபை பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? குட். that was a good story. அது ஒரு நல்ல ஸ்டோரியாக இருந்துச்சுல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஓகே. that was a good story. she told the story. அவள் ஸ்டோரி சொன்னான். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஸ்டோரி அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணுமா இல்லை டோல்டு அப்படிங்கிறத சொல்லணும்? she told the story. அவள் ஸ்டோரி சொன்னால், அதுவும் எப்படி சொன்னான்? ஓகே. ஸோ வேர்பை குவாலிஃபை பண்ணி நம்ம எழுதணும் well. ஸோ இந்த குட் அண்ட் வெல் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும்? இங்கிலீஷில் வந்து ஒவ்வொரு சென்டென்ஸாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.